அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம். நம் கற்றுத்தரும் ஆதி பிரணவ வாசியோகத்தில் தெய்வ வழிபாடுன்னு சொல்லித்தரோம். தெய்வ வழிபாடுனா என்ன அப்படின்னா, இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து 33 தெய்வங்கள் படைத்தார். இந்த 33 51 அதிதேவதைகள் தெய்வங்கள். நம்ம என்னதான் சாமி போடுறோம், ஏன் நமக்கு அந்த தெய்வ அருள் கிடைக்கல? இறைவன் அடையன்னா உங்களுக்கு தேவை ஆதி பிரணவ வாசியோகம் தான். உலகத்துக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தேவை, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான கிடைப்பதற்கு தெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை. இப்போ நீங்கள் சென்னை போகிறீங்க, போக நினைச்ச ஆத்ம சக்தி பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் உட்காந்துட்டீங்க, அது தெய்வ சக்தி. போட சீக்கிரம் விட்டுருது. நடந்து போனால் அந்த டைமில் போக முடியுமா? 9 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி நான் சென்னையை காலையில் 5:30 போயிடுவேன். நடந்து போக முடியும்? போக முடியாது. நான் சென்னை செல்ல வேண்டும் என்பது ஆத்ம சக்தி, என்னை கொண்டே சேர்த்தது தெய்வ சக்தி. அந்த பஸ்ஸு தான் தெய்வ சக்தி. அதுபோல் தெய்வ சக்தி உலக வாழ்க்கை தேவை. தெய்வங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்ம மற்ற 7 உலகம் இருக்குது. நம்ம வாழ்றது பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், அதுக்கு பூலோகம், அதுக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது பித்ரு உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது தெய்வ உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது சித்தர் உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது ஞானியர் உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது ஆண்ட உலகம். 7 உலகம் இருக்குது. அப்போ அந்த தெய்வ உலகத்தில் தெய்வங்களை இங்கே அழைச்சாதான் வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. எந்தெந்த வழியில் அழைக்கலாம்னா 4 வழியில் மட்டுமே அழைக்க முடியும். இந்த 4 வழியில் அழைக்காத பூஜை முறையான பூஜை அல்ல. இப்போ கவனிங்க, இப்போ அந்த தெய்வங்களை முறைப்படி அழைக்கணும். எந்த விளக்கில் அழைக்கிறீங்களோ அந்த விளக்கில் ஜவ்வாது தடவை சேனல் இருக்கணும். நம்ம உடம்புல குளிச்சிருக்கணும். தெய்வத்துக்கு நமக்கு தேவை வாசல் தெய்வம், நேமனிஷ்ட தேவை. ஆண்டவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்போ சந்தன ஆயில், சேண்டல் ஆயில் தடவி இருக்கணும், ஜவ்வாது தடவி இருக்கணும். தெய்வங்களை 4 வழியிலே அழைச்சி நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டுமே தெய்வ அருள் கிடைக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, தீக்குச்சி விளக்கு படுத்தக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்ல தீக்குச்சியில் படுத்துறாங்கன்னா, அந்த கால சிக்கு முக்கல்ல படுத்துவாங்க, அந்த கல்லை உரைச்சி படுத்துவாங்க. தீக்குச்சி என்பது கந்தகம். அந்த கந்தக வாசத்தை தெய்வம் வரமாட்டாங்க. அதனால் ஒரு மண் சுட்டி விளக்கில் படுத்தி அதுக்கப்புறம் தெய்வங்களை இன்னொரு விளக்கு மூலியமாக படுத்த வேண்டும். தெய்வங்களை நீங்கள் 4 வழியில் ஆவாகனம் செய்யாமல் தெய்வங்கள் வரவே மாட்டாங்க. அப்படி தெய்வங்கள் உங்கள் பிரார்த்தனையிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் விளக்கு நுனியில் 15 நாள் ஆளும் கறி பிடிக்காது, விளக்கு அணைஞ்சாலும் துர்வாட வராது. இது உண்மை. இப்போ எங்கள் வீட்டில் 18 நாள் ஆகுது, விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லை. எந்த வீட்டில் விளக்கு நுனியில் கறி பிடித்ததோ தெய்வங்கள் உங்கள் பிரார்த்தனைக்கு வரவில்லை என்ற பொருளாகும். எந்த வீட்டில் விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லையோ தெய்வங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்று வந்ததாக பொருள்படும். ஆச்சுங்களா? தெய்வங்களை முறையாக அழைத்து வழிபாடு செய்ய கற்றுத்தரப்படுகிறது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, அர்ச்சனை கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. விஷ்ணு பிரச்சோதயாத். விஷ்ணுவே நீங்கள் வாங்கன்னு அர்த்தம். அவர் எப்படி வருவார்? அவருக்கு இடம் தெய்வ உலகம், அவர் வரணும்ல. அவர் வர்றதுக்கு 4 வழி இருக்குது. அந்த வழியை சொல்லாமல் வரவே மாட்டாங்க. அப்போ அர்ச்சனை பண்ணுறதும் தப்பு, சொல்லுவதும் தப்பு. குருட்டாட்ட போட்டாங்க, அர்ச்சனை பண்ணியாச்சுன்னு ஒரு திருப்தி. ஆனால் நம்ம காரியம் நடந்துச்சா என்று பார்க்கும்போது 0. அப்போ தெய்வங்களை முறைப்படி அழைத்து அருளை பெற, உடனடியாக அருளை பெற நம்முடைய கரூர் இறைசக்தி மையத்தில் ஆதி பிரணவ வாசியோகத்தில் தெய்வ வழிபாடு கற்றுத் தருகிறோம். காயத்ரி மந்திரத்தில் நீங்கள் பழைய புக்கில் எடுத்து பாருங்கள், தெய்வங்கள் அழைக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் இருக்கு. வாம் கணபதி மந்திரம், ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. தந்தி கணபதி பிரச்சோதயாது. எதில் வராமல் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அட்ரஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சு அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு, பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க, அட்ரஸ் எப்படி தொலைவுவீங்க? செல்ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இல்லை, எப்படி தொலைவுவீங்க? சுற்றிட்டு வந்துட வேண்டியதுதான். அது போல் இதுவரை இந்த தேதி வரையில் 21/3/2025 வரையில்
எந்தெந்த வழியில் அழைச்சி எப்படி பூஜை பெற்ற அந்த ரகசியத்தை என்னுடைய குரு மகா குரு ஞான குரு தவிர, அவரோட குரு மூவாயிர ஒளி தேகிய அவரை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியவே தெரியாது 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 என்பது உறுதியாக கூற முடியும். அப்படி தெரிவித்து சொல்லி கொடுத்தால் அவங்களே ஞானிகள் ஆச்சுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகனுக்கு துக்கி கலைக்கிறீங்க. ஓம் கார்த்திகேயாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துக்கி புள்ளி 2 புள்ளி வச்சு பிரசவத்தை ஏற்றுப்பாங்க. துக்கையே வாங்க எது வழியாக வர்றது? 4 வழியில் அழைக்க வரவே மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் தெய்வ அருள் கிடைக்காது. அழைச்சாதான் இது கிடைக்கும் ஆச்சுங்களா. இந்த மாதிரி தெய்வங்களே நாம் இருந்த இடத்துலையே எந்த தெய்வமானாலும் சரி, காலபைரவ ஸ்ரீ காலபைரவன் சரி, வராகி இருந்தாலும் சரி, சண்டி தேவி, சாமுண்டிஜி, முருகன், திருச்செந்தூர் முருகன், எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வீட்டிலே இருந்து அழைத்து பூஜை செய்து உடனடியாக அருளை பெற ஆதி பிரண வாசியத்தில் தெய்வ வழிபாட்டில் கற்றுத்தரப்படுகிறது. இதுதான் சார் உண்மையான தெய்வ வழிபாடு. மேலும் விவரங்களுக்கு கடவுள் இறைசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.